எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. அது மாதிரினா கடவுள், ஜோசியம் எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. மே 10ஆம் தேதி எந்த புண்ணியமாக நேரம் குறித்து கொடுத்தானோ தெரியல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு வரைக்கும் 40 ஆயிருக்கு. இப்போ சாயந்தரம் போனால் நைட் ஆனால் எத்தனை ஆகுன்னு தெரியாது. அது எந்த ஜோசியக்காரன் கண்டுபிடிச்சான் கொடுத்து அவனுக்கு நீங்கள் பாராட்டணும். அவன் தான் நேரம் குறித்து கொடுத்துருக்கான், இந்த நேரத்தில் இந்த சேரில் இப்படி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி. அது முந்தா நாள் நான் கலைஞரை பற்றி தான் பேச வந்திருக்கேன், வேறு எதையும் பேசலை. போகிற போக்கில் சில விஷயத்தை தொடாமல் போயிட்டா கூட என்னையா இருந்தாலும் இப்படி போயிட்டான் அப்படின்ற கூடாதுல்ல. முதல் நாள் ஏதோ நன்றி அப்படின்னு போனாங்க திருச்சியில். அது முடிக்கும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த ஆளுக்கு ஒரு ஆள் போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு நீதாயா முதல்வர்னு போய் சொல்லி அது சொல்லணும்ல. ஒரு பையில அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னா எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்போ தான்டா இழுத்து அது 3-4 தடவை கவர்னர்கிட்ட போய் நீ கவனிச்சிங்கன்னா தெரியும். கவர்னர்கிட்ட போகும்போது கூட ஒரு 2 சில்லறையை போச்சு. அது யார்? ஒருத்தன் ஜனநாயகம் பட அதிபர், இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு கவர்னர்கிட்ட என்னடா வேலைன்னு எவனாவது கேட்டாங்களா? மந்திரி சபை எங்களை அமைக்கணும், நீ அனுமதின்னு சொல்கிறதுக்கு தானே போனோம். அதுக்கு ஏன்டா இவங்க 2 பேர்? ஆரம்பமே சரியில்லை. சரி போகுது அப்படின்னா இப்போ நம்ம அண்ணன் வேற சொல்லிட்டார் 6 மாதம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. நீங்கள் விட்டு பிடிக்கலாம், நாங்கள் விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சும்மா இருக்கலாம், நாங்கள் சும்மா இருக்க முடியாது. அது அந்த கோஷ்டியில் எங்கள் அண்ணன் தான், மந்திரியும் சேர்ந்து தான், அவரும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிமாரு. ஆனால்